ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எள் உருண்டை எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி கருப்பு எள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் வெள்ளை எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு எள் அரை உலக்கு எடுத்திருக்கேன் இந்த உலக்கால். இப்போ அச்சு வெல்லம் தான் அதுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ அச்சு வெல்லமும் நான் அரை உலக்கு எடுத்துக்கிறேன். எந்த மெஷர்மெண்ட்டில் எள் அளக்குறீங்களோ அதே மெஷர்மெண்ட்லேயே வெல்லமும் அளந்துக்கோங்க, ரெண்டு சம அளவு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எள்ளை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எள் பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்க மாதிரி இருந்தாலும் நீங்கள் எள்ளை நல்லா மண்ணை அரித்து எடுக்கும்போது அடியில் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு. ஸோ அதனால் வாஷ் பண்ணாமல் எள் யூஸ் பண்ணாதீங்க. நான் இப்போ எள்ளில் உள்ள மண்ணெல்லாம் நல்லா அரித்து எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி ஒரு ஃபில்டரில் வடிகட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆனால் போதுங்க, ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ இதை வெறும் கடாயில் போட்டு வறுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ட்ரை பண்ணி வச்சுருக்க எள்ளை சேர்த்துக்கலாம். இதில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைய மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ எள்ளு நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அதில் ஈரம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே எள்ளு பொரிய ஆரம்பிக்கும். ஆனால் இது கரெக்டான ஸ்டேஜ் கிடையாது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டாக டப்பு டப்புன்னு வெடிக்கும். எல்லா எள்ளுமே பொரிஞ்சு வரும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்தளவு வறுக்கலைன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. எள்ளோட கலர் நல்லா மாறி இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துருக்கணும். அப்போ தான் எள்ளு கரெக்டான பக்குவத்தில் வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ எள்ளு நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு எப்படி காய்ச்சிருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் நல்லா உருகி நல்லா கெட்டியான பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதை நீங்கள் பாகு செக் பண்ணும்போது உருட்டு பதம் வரணும். நான் அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது இருக்கட்டும். A few moments later. இப்போ நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் 2 ட்ராப் பாகு விட்டுக்கிறேன். இப்போ இதை கையில் எடுத்து நல்லா உருட்ட வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த அளவுக்கு பாகு உருட்ட வந்ததுன்னா அது கரெக்டான பக்குவம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆற வச்சுருந்த எள்ளை இப்போ பாகு கூட சேர்த்து பாகு எள்ளு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏலக்காயோட ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை உருண்டையாக உருட்ட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உருட்டணும். இது கொஞ்சம் ஆறிட்டால் கூட அப்படியே செட் ஆயிரும் எள்ளு. அதுக்கப்புறம் நீங்கள் உருட்ட முடியாது, உதிரியாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் உருட்ட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி தொட்டு விறுவிறுன்னு உருட்டிட்டிங்கன்னா எள்ளு ஒரே மாதிரி உருண்டையாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட எள்ளுருண்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.